அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realties Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ. பெருந்தகை தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர், பெருந்தகை நண்பர் மணியரசன் அவர்களுடைய முன்னிலையிலே இந்த உரை அமைகிறது. எனக்கு அது ஒரு பெரும் பேர். பேராசிரியர் மணி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கழுதகை தம்பி ஹுமாயூன் கபீர், அதே போல என்னுடைய இளவல் செந்தில்நாதன், இப்பொழுது எனக்கு அறிமுகமாகி இருக்கக்கூடிய நண்பர்கள் அத்துணை பேரையும் நான் முதற்கண் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். புலவர் ம. சுப்பிரமணியன் என்று அறியப்பட்ட முனைவர் ம. சுப்பிரமணியம் என்னுடைய தம்பி. அவனுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள். ஒரு 18 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு இன்றைக்குத்தான் நான் சுப்பிரமணியத்தை பார்க்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே ஒருவராக அவர் கலந்து வாழ்ந்த ஒரு நிலை 1974க்கு பிறகு அமைந்தது. அதற்கு முன்னாக அவர்கள் என்னுடைய தந்தையாரோடு மிகுந்த தொடர்புடையவர்கள். அந்த குடும்ப இணக்க ஒரு ஒருமை என்பது இன்றைக்கு இணக்கமாக அமைந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய வியப்பினை தருகிறது. இன்றைக்கு எங்கள் அம்மாவோட கவசம், எங்கள் அம்மா கையால் பல ஆண்டுகள் சாப்பிட்டவர் சுப்பிரமணியம். எங்கள் குடும்பம் ஒன்றும் பெரிய வசதிப்பட்ட குடும்பம், வசதிகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை எப்படி அதை பயன்படுத்துறதுங்கிறதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு நினைவே இல்லை. எங்கள் தாத்தா பெரும் செல்வர். ஆனால் அதெல்லாம் அவங்க சிந்திக்கவே இல்லை. அவங்க ஆராய்ச்சி அவ்வளோதான். நாங்கள் பிள்ளைகள், நாங்கள் 10 பிள்ளைங்க. எங்கள் அப்பாவையும் ஒரு 11வது பிள்ளையாக தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க. எங்கள் அப்பாவினுடைய ஆராய்ச்சி, அவர்களுடைய அந்த கடமை உணர்வோடு கூடிய அது வேறு எதையுமே சிந்திக்கல. அவங்க ஒரு பன்முகப்பட்ட ஒரு பேராய்வாளர். என்னுடைய தந்தையாருங்கிறத விட்டு நான் பறக்க பேச முடியல, கொஞ்சம் அடக்கியே பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் அப்படி ஒரு மாமனிதனை, ஒரு மாபெரும் அறிஞனை நான் என் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. இந்த அவையில் சொல்லனாக்க எனக்கும் வயசாகிடுச்சு, இன்னும் எவ்வளோ காலமோ தெரியாது. அதுலேயும் இந்த பட்ட காலிலே படும் என்பது போல் எனக்கு 14 முறை நொறுங்கி போன காது ஆக்சிடெண்ட், எல்லாமே ஃபீல்டு ஒர்க்கில். அதுக்கு அடுத்தது இப்போ அண்மையில் ஒரு பாத்ரூம் ஸ்லிப், அதில் ஸ்பைனல் கார்டும் அடிபட்டுருக்கு. ஆனாலும் இயங்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கடந்த வாரம் ஒரு இயற்கை தந்த ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு பெரிய செல்வம், நம்முடைய தாய் திருநாட்டினுடைய செல்வம் திருவக்கரையில் இருக்குது. அது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கண்டறிந்து அதனை பதிவாக்கம் செய்து வைத்திருந்தேன். அதற்கு ஒரு பேரிடர் விட்டது. சுயநலக்காரர்களால் கிரானைட் குவாரி போட்டுட்டான். ஒரு நேச்சுரல் குரூவ், ஏ லேண்ட் ஃபிஷர் வித் ஸ்ப்ரிங்ஸ், ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி ஓடும் திருவக்கரையில். ஸ்டோன் பார்க் வச்சிருக்கிறான், ஃபாசில் பார்க். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா
பெருசாக ஜோடிச்சு வச்சுருக்கான். அங்கே ஈக்காக இல்லை, எப்பயாவது ஸ்கூல் சில்ட்ரன் தான் போகிறாங்க, அதனுடைய மரியாதை தெரியல. 650 லட்சம் ஆண்டுகள் பழமையான கல் மரங்கள். 650 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய காடுகள் இருந்து அழிந்து, அது பெட்ரோலியல் அதெல்லாம் நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம், பெட்ரோலியத்தை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஃபாசிலை மறந்துட்டோம். ஸ்பீல்பர்க் வச்சுருந்தோம்னாக்க ஜூராசிக் பார்க் அப்படின்னு பார்த்து வியந்து கிடக்கிறோம். தமிழ்நாட்டில் உங்கள்கிட்டே ஜூராசிக் இல்லையா? கிரிட்டேஷியஸ் பீரியட்லேயும் ஆர்காயிக் பீரியட்லேயும் இருந்திருக்கையா டைனோசர்ஸு? தமிழ்நாட்டு டைனோசர்ஸை இன்னைய வரைக்கும் எந்த ஜியாலஜிஸ்டாவது கண்டறிஞ்சிருக்கிறாங்க? மானம் வெக்கம் சூடு சொரணம் உள்ள ஒரு தமிழ் அதில் வந்து ஏதாவது ஈடுபாடு கட்டியிருக்காங்க? எத்தனை முட்டைகள்! அரியலூரில் முள்ளுக்குறிச்சிக்கு போங்கய்யா, அப்படியே மழை தண்ணி அறுத்து ஓடுது, சுத்தியெல்லாம் அப்படியே அந்த முட்டை அப்படியே இருக்க, ஷெல்லு உள்பட உடச்சி காட்டினாம. இங்கேயே இருக்க, திருவக்கரையே போவேணும், அரியலூரில் இருக்கு. என்னுடைய நண்பர் ஜியாலஜிஸ்ட் சந்திரசேகரனை அப்புறம் மோட்டிவேட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் சொல்லி 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 இப்போ தான் ஒரு கீழப்பழுவருக்கு முன்னாடி ஒரு அருங்காட்சியகம் வச்சு அதில் அந்த ஃபாசில்லாம் கல் படிமங்கள், அதில் தாவரங்கள், விலங்குகள், மரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் வச்சுருக்கோம். இப்போயாவது ஒரு உணர்வு வந்திருக்குதா அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் இந்த இளவட்டங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கை. ஐயா மணியரசனுக்கு முன்னாடி அந்த சொல்ல நான் பயன்படுத்தி தான் ஆகணும். பாரதியார், பாரத நாடு பழம்பெரும் நாடு, வீரதன் புதல்வர் என் நினைவு அகற்றாலே, வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என்று சொல்லுகின்ற பொழுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மட்டும் சொல்லி 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 அழுத்து போயிட்டாங்களே, அது ஒரு வெண்பா. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 வரிகளை ஏன் விட்டுட்டு பேசுறான்? பொய்யகல நாளும் புகழ் விளைதல் என்பியப்பா, வையம் போர்த்த வயங்கொலி நீர் கையகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முந்தோன்றி மூத்தகுடி. தமிழ் தானே, ஏன் மனித குலமே தோன்றியது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து உலகம் பூரா எடுத்து சென்ற எந்த தமிழனாவது இதுவரைக்கும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க? இப்போதான் ஒரு சில குரல்கள், அதுவும் பெருந்தகை மணியரசன் போன்றவர்கள் அந்த கொடுத்த ஒன்று உந்துதல் இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட புதிய ரத்தத்தை பாய்ச்சி இருக்கு. நான் பார்க்கிறேன், எனக்கு பெருமையா இருக்கு. நான் படித்த காலங்களில் அந்த உணர்வே இல்லையே. நான் உணர்வோடு கூடிய துடிப்போடு கூடிய செயல வீரனாக இருந்த காலங்களில் எனக்கு வந்து அது போல வாய்ப்புகள் இல்லையே, ஒரு கூட்டமைப்பு இல்லையே, ஒற்றை கை ஓசை தானே இருந்தது. அது செவிடற்காக சங்காக போனது. கோவிந்தராஜனார் அப்படிதான். இந்த பத்தூர் சுப்பிரமணியம் என் குடும்பத்தில் ஒரு என்னுடைய தம்பியாக இருந்த பையன். 18 ஆண்டுகள் பிறகு இடைவெளியாச்சு. அவர் அந்த பணி நிலையில ஒரு புலவராக தன்னுடைய தமிழாசிரிய பணியை தொடங்கி இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையினுடைய, தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய துணை இயக்குனராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? 2 காரணம். ஒன்று தமிழ், உண்மையான தமிழ் ஊற்றம் பற்று. 2 அவர் மனைவி ஜோதி. ஜோதி இல்லைன்னாக்க சுப்பிரமணியம் இல்லை. வாழ்க்கை துணை நலம் என்று வள்ளுவன் இல்லதன் இல்லவள் மாண்பானார், உள்ளதன் இல்லவள் மாணாக்கரை. வள்ளுவனை விட இப்படி சொல்லி தரக்கூடிய எந்த ஒரு அறிவாளன் உலகத்தில் வேற எங்க இருக்கான்? நான் ஆங்கில கல்வியை அலசி பார்த்தவர். எலியட் அண்ட் ஒலிசி
அவர்கள் சொன்னார்கள், வானத்திலே பறப்பார்கள், செலஸ்டியல் பீயிங்ஸ். அதையும் வந்து ஹாஃப் ஷூட்டட். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் ஹாஃப் ஷூட்டட் ராஸ்கல்ஸ் அப்படின்னு. இட்டாலியிலேயே ரோம்ல இருந்த பொழுதே நான் சொல்லியிருக்கேன், வாங்கடா என் நாட்டில் இருக்கும் மக்களுக்காக எழுந்த முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். மக்களுக்காக வெளிசி எல்லாமே கற்பனை, முழுக்க முழுக்க இமேஜினேட்டிவ் கிரியேஷன். நான் எத்தனை நிமிஷம் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல 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 உணவு காத்திருக்கு, உணவு காத்திருக்கு, சூட சாப்பிடணும். என்னுடைய உரைகள் எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம், இருக்கின்ற நாள் வரையிலே பேசுவேன். நம் இனத்தின் பாரதி யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்றான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண், எங்கும் காண். இங்கிலீஷ் படிச்சு பார்த்தா தான் தெரியும், கிரீக், லாட்டின், பிராகிருதம். நான் கிரந்தம் வாசிக்கிறவன், வேதம் சொன்னதை மட்டும் படிச்சிடறேன். அன்பாயிரு, ஆதரவு செய், இனியன சொல், ஈந்து மகிழ், உண்மையாய் உழை, ஊர் சுற்றி பார். Travel maketh a perfect man. ஊர் சுற்றாதவனுக்கு என்ன அறிவு இருந்துச்சுனால்தான் அவன் மடையன். The travel maketh. எத்தனை விதமான அணுகுமுறைகள், அறிவு, உணர்வு, சூழல், இவற்றையெல்லாம் பார்த்து 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 படித்ததை அதில் அப்ளிகேஷன் சென்ஸ். அப்பதான் உண்மையான அறிவு. படிப்பு வேறு, அறிவு வேறு, கல்வி வேறு, ஞானம் வேறு. காசியில் ஒரு சின்ன குமரகுருபரர் அனைத்துலக மாநாடு நடக்குது. தமிழ் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு குரூப் எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி தாப்பா பரமசிவம் செய்கிறாரு. அதுக்கு மட்டும் என் மனைவி கிளம்பிட்டான். 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டுட்டு ஃப்ளைட்டு கொடுக்குறான், ஃபாரின்ல எல்லாம் கொடுக்குறப்ப எல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றோம். என் வீட்டில் ஓயா அப்படின்றோம். காசிக்கு புறப்படுறேன்னா ஒரு கந்த துணியெல்லாம் சுற்றி ஒரு பையில வச்சுக்கிட்டு எனக்கு டிக்கெட்டு போடியா அப்படிங்கிற. டிக்கெட்டை போட்டுட்டு நான் போய் ஏறுறேன் அங்கே கோச்சில். அது ஒரு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பேர். நான் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் தான் இருக்கேன். ஏன்னா 18 வயசில் நான் எந்த குரூப்பில் இருப்பேன்னாக்கா ஒரு 70 வயசு குரூப்லேயே தான் இருப்பேன். அதனால தான் அந்த நெஞ்சத்தால் மூத்தாரே வயதில் மூத்தார். 17-18 வயசில் நான் தேட வேண்டியதெல்லாம், சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதெல்லாம் வேற. ஆனால் சித்தர்களை தேடிக்கிட்டாலுங்க. முதல்ல என்னுடைய ஆராய்ச்சி 18 சித்தர்கள். அப்புறம் நான் இருந்ததெல்லாம் தேவ சபையில் இருந்தேன். டிஎன் ராமச்சந்திரன், சேஷாதிரி, கோபாலையர், கல்விக்கடன் கோபாலையர், கங்காதரன், சுப்பிரமணியம், எம்எஸ் நாடார். அந்த குரூப்பில் நான் உட்காந்துருப்பேன். இங்கிலீஷ் பேசுவான், தமிழ் பேசுவான், சான்ஸ்கிரிட் வரும். என்ன எவ்வளவு அறிவு எவ்வளவு குட்டி கிடக்கு நம்ம நாட்டில். அந்த பின்னணியில் போய் பார்க்குறேன். காசியில் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியினுடைய தலைமை யாருடா அப்படின்னாக்கா ஒரு தமிழன் உட்காந்துருக்கான். நல்ல சான்ஸ்கிரிட் பேசணும்னாக்கா நல்ல தமிழை சரியாக பேசக்கூடியவனால் தான் சான்ஸ்கிரிட் பேச முடியும்னு சான்ஸ்கிரிட்காரங்க சொல்கிறான். வெங்கடாதவன் இருந்தார். சும்மா அருவி மாதிரி கொட்டுது சான்ஸ்கிரிட் அவன் வாயிலிருந்து. அதுக்கே உரியவன் பேசுகிறான், நார்த் இந்தியன். கசக்குது. சான்ஸ்கிரிட்டை ஒலிக்க தெரியல. பிராகிருதத்தை அப்புறம் எப்படி ஒலிப்பான்? பாலி எப்படி அந்த வாயில வரும்? தமிழை பிழையற ஒலிக்க கற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவனுடைய நாதான் பிற மொழிகளை ஆளுமை செய்யக்கூடிய ஆட்சி. ஆங்கிலத்தை இங்கிலீஷ் கண்ட்ரியில், இங்கிலாந்து தேசத்தில்
இங்கிலாந்து மக்களின், இங்கிலீஷ் பேசக்கூடிய அந்த மக்களின் தலைவியாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து அரசிக்கு இங்கிலீஷை சொல்லிக் கொடுத்தவன் முறையாக தஞ்சாவூர் தமிழன். ரைட் ஹானரபிள் சீனிவாச சாஸ்திரி. எலிசபெத் மகாராணிக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவன். அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவன் தமிழன். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நடந்து கொண்டு இருக்கின்ற காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து போறான். இந்திய பெருநாட்டில் இருந்து அல்ல, தமிழ் பெருநாட்டில் இருந்து. என் தலையோட போயிடக்கூடாது. இதெல்லாம் நீங்க எல்லாம் எடுத்துக்கணும். இங்கிலீஷை சொல்லி கொடுக்குறான் சார். நான் இங்கிலாந்தில் சரையில் இருந்தேன். அப்புறம் பிளைமத் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில் டெக்னாலஜி படிக்கிறேன். வழக்கம் பொருள் சுற்றினேன். ஒரு 21-22 நாடுகளில் தங்கி ஆய்வு பண்ணேன், படித்தேன். ஒரு டக்கிங்டன் கோர்ட் அப்படின்னு டோர்கேவி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இங்கிலாண்டில். அந்த ஓரமாக போகிறப்ப அது ஒரு ஹாண்டட் ஒரு ஹாம்லெட் மாதிரி இருக்கும். அது இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் ஒரு மேடவ். அழகான ஒரு பசுமை சூழ்ந்தது. மனிதர்களால் அது இன்னைய வரைக்கும் அதிகமாக அவர்கள் தாக்கம் பெறாத ஒரு இடமா இருக்குது. ஆனால் மனிதர்கள் வசிக்கிறார்கள். அதுக்குள்ளார நான் போய் தங்கிட்டேன். ஒரு எளிமையான இடம், ஆனால் மனசுக்கு நிறைவாக இருக்குது. அப்போல்லாம் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தை ரொம்ப கரைச்சி குடிச்சிருந்த நேரம். அந்த வெறியோடு பாட்னி வேறு, பேசிக் நாம் பாட்னி வேறு இல்லையா. வெங்கட்ட நரசிம்மா எனக்குள்ளார அப்படி உணர்வுகளை ஊட்டி இருந்தார் எனக்கு வாத்தியார். அதில் போய் நான் பார்க்குறேன். அப்படியே அந்த ஒத்தையடி பாதை, ஒரு ரன்னிங் குரூப். அதில் வந்து அந்த அன்னப்பறவைகள்லாம் சாதாரணமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த எல்லோயிஷாக பஞ்சாக இருக்குது ஃப்ளவர்ஸ். இது என்னடா அப்படின்னு கேட்குறேன். என் இங்கிலீஷ் கிளாஸ்மேட்டு சொல்கிறான், டேஃபடில்ஸ். டேஃபடில்ஸ்னு அவன் ஒரு ஆர்கிடெக்டு. நான் ஒரு ஆர்கிடெக்சர் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருவாங்க கான்சர்வேஷனில். அப்போ டேஃபடில்ஸை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். ஓடி போய் பக்கத்தாப்பில் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு ஐ வாஸ் சாண்டிங். I wandered lonely as a cloud that floats and high over vales and hills. When all at once I saw a crowd, a host of golden daffodils, beside the lake and beneath the trees, fluttering and dancing in the breeze. Continuous as the stars shall shine. A quiet cannot be gay in such a joking company. I gazed and gazed, but little thought what will the show to me has brought. For oft, when on my couch shall I, in vacant or in pensive mood, they flash upon the timbered eye, which is a bliss of solitude, and then my heart with pleasure fills and dances with the daffodils. Hey, என்னடா இது இந்த மாதிரி ரைம் எங்கள் டீச்சர் சொல்லி தரலையாங்கிறான். வெள்ளக்காரன், பிரிட்டிஷ்காரன் சொல்கிறேன். இந்த ரைம் எங்கே? இதுக்கு வந்து திருமுருகாற்று படம் படிக்கணும்டாங்க. திருமுருகாற்று படம் தனியன் படித்தாதாண்டா இது புரியும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சமரம் தோன்றில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கல் எரிகாலம் தோன்றும், முருகா என்று ஓதுவார். முடுகு வண்ணம் இங்கே இருக்குத மயன் ஸ்ட்ரக்சர் மெக்சிகோவில் இருக்கு, கவுத்திமாலாவில் இருக்கு. மய சாஸ்திரம் என் கையில் இருக்கு, சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்கு. மய மதம் டெக்ஸ்ட் இங்கே இருக்கு சார், ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கு சார். யாருடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சமாவது உணர்ந்து பார்க்க வேணாமா? எப்படி போனான்னு புரிய மாட்டேங்குது இவனுடைய சரி ஏதோ ஒரு விதத்தில் கடத்தல்னே வைங்க. ஆனால் தமிழனுடைய அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகள் கடத்தப்பட்டு இருக்கலாம். எவ்வளவு அற்புதம் வாய்ந்த ஒரு நாடு நம்முடைய தமிழ் திருநாடு. தமிழ் திருநாடுதனை பெற்ற தாயன கும்பிடடி பாப்பா. அந்த
உணர்வு நமக்குள்ளார ஊட்டிக்கிட்டு இருக்கிறது மணியரசன் போன்ற பெருந்தகை. அதை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு இளைய சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இயக்கத்து பெருமக்கள். எனக்கு எந்த சார்பும் இல்லாமையே நான் சொல்லுவேன், சீமான் எடுத்து பேசுகிறாங்க. அதே போல நம்முடைய தம்பி, என் தம்பின்னு என்னால் தான் நான் சில நேரத்தில் எனக்கு கோபம் வந்துருச்சுனாக்கா ஒருமையில சொல்கிறேன், என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது தடுக்கணுமே. திராவிடம் என்ற ஒரு சொல் கரப்டட் வெர்ஷன் ஆஃப் தமிழ். சமணர்களால் தமிழ என்று சொல்லி தமிழ் என்ற அவன் வாயில வசம்பொழிச்சு தேய்ச்சாலும் வராது. தமிழ் என்ற சொல்லை திரமிழ என்று சொல்லி, திரபிட என்று சொல்லி, திரமிட என்று சொல்லி அதை கால்டுவெல் எடுத்துக்கிட்டான்னாக்கா எடுத்துட்டு போறான். Why should I honor கால்டுவெல் ஒப்பிலக்கணம் நடத்தினவன் சுப்பிரமணியத்துக்கு? உங்களை ஹரவாடுன்னு சொல்லுவான் சார். தக்காணிய பீடபூமியில் வாழ்ந்தவர்கள் உங்களை எல்லாம், தமிழர்களை எல்லாம் எப்படி சொன்னான்? அரவாணிகள், அரவாடுகள். ஹ ரவ, ஹ என்ற ஒலி குறிப்பு இல்லாத ஒரு மொழி தமிழ். எனக்கு என்னத்துக்குவோம் ஹா? நான் எம்பெடட் சிஸ்டத்தில் வச்சிருக்கேன். கா என்றும் சொல்லுவேன், கா என்றும் சொல்லுவேன், ஹா என்றும் சொல்லுவேன். எப்படி வேணாலும் சொல்லுவேன்டா. எம்பெடட் சிஸ்டம்டா என்கிட்ட அப்படி இருக்குடா. நேனோ டெக்னாலஜிடா என் லெட்டர்ஸ் எல்லாம். காக்கை அதுக்குள்ளே வந்துருத. காகம், கா ஹ ஏன்னா வருதா இல்லையா என் கையில்? காகம் சொல்லுங்க சார், வெறும் காக்கா பிடிங்க சார், அதுக்குள்ளார வருதா இல்லையா சார்? அது திரவிடம்னு, திரவிடம்னு ரொம்ப கோபம் வருது. வேறு விதமாக பேசு. மணியரசனை வச்சுக்கிட்டு அவரை விஞ்சி நம்ம பேசக்கூடாது.